நான் சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர்நாடு பூந்திலிருந்து என் பேர் அபிசித்தர். நான் போன வருஷம் இதே ஊர்ல 26 மாடு பிடிச்சி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். அமைச்சரின் சூழ்ச்சியின் வழியாக அஞ்சான் கார்த்தின்னு சொல்லி கற்பாயினி கார்த்தி வந்து மூணு பேட்ச் நின்று உள்ள மாடு பிடிச்சிருக்கான். மத்த எல்லாத்துக்கும் ஒரு சட்டா, அவருக்கு மட்டும் ஒரு சட்டா. கார்த்தி வந்து கூடுதலா ஒரு சுற்று இறங்கி உள்ள விளையாண்டுருக்காரு. நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பேட்டியில கூடுதலா ஒரு சுத்து இறங்கி விளையாடல உள்ள இறங்கியிருக்காரு. கூடுதலா ஒரு சுற்றுல இறங்கியிருக்காரு உள்ள. அதனாலதான் வந்து எண்ணிக்கை அதிகமா இருக்காங்க. அதெல்லாம் அப்படி இல்லை. அதெல்லாம் நீங்க எல்லாருமே கரெக்டா பார்த்துட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருக்குமே சம வாய்ப்பு இருந்தது. அதில் 2 வாய்ப்பு வந்து கடைசி நேரத்தில் கார்த்திக் நழுவி போனது. இவருக்கு 2 பேரும் சமநிலையில் இருந்து கடைசியாக கார்த்தி ஒரு மாடு பிடித்ததுனால அவர் ஒரு அதை நேர அத்தனை பேரும் டிவி மீடியாக்கள் எல்லாம் கலந்துக்கிட்டே இருக்கக்கூடிய யாருடைய பாகுபாடு இல்லாமல் கடைசி எல்லாருடைய கண்காணிப்பில் இது நடந்துச்சு. அதனால எல்லாருக்கும் வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் எந்த விதமான குளறுபடியும் இல்லை. ஏன்னா சுற்றும் அதில் இல்லை. அவங்க கேட்க போது கூட நம்ம எல்லோரும் கலந்துக்கிட்டு இருக்கின்றக்காகத்தான் அந்த கடைசி சுற்றுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருந்தோம். கடைசி கூட நாங்கள் தொடர்ந்து 5 நிமிடம் 10 நிமிடம் கூட வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். அதனால் வீரர்களை பொறுத்தளவு இருவரும் சமமாக இருக்கக்கூடிய வீர விளையாட்டான வீரர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவரும் பரிசு வாங்கியிருக்காரு, அவரும் வாங்கியிருக்காரு. இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தளவு யாருக்கும் பாகுபாடு இல்லாமல் எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஆலையர்களாக இருந்தாலும் சரி வீரர்களாக இருந்தாலும் இது நடந்து முடிந்திருக்கிறது. இதில் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் இதை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அது ஐஜியாக இருந்தாலும் நம்ம டிஐஜி எஸ்பி வரைக்கும் சரி. அது மாதிரி மாவட்ட ஆட்சியரில் எங்களுடைய வருவாய்த்துறையை பொறுத்தளவிற்கு இந்த நேரத்தில் நானும் ஆட்சியரை ஒரு சிறப்பாக சொல்லணும்னா வருவாய்த்துறையில் டிஆர்ஓ ஆர்டிஓ தாசில்தார் எல்லாம் கீழே வரைக்கும் இருக்கிற அதிகாரியாக வழங்கினாங்க. அது மாதிரி பேரூராட்சியில் நடந்தாங்க. அது மாதிரி நம்முடைய மாநகராட்சியினுடைய இருக்கக்கூடிய அதிகாரிகள், மாநகராட்சியுடைய ஆணையர் அவர்கள், அதே போல் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அவனியாபுரத்தில் சிறப்பாக நடைபெற்றால் கூட நானும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் நிச்சயமாக மாவட்டத்தினுடைய கோட்டாட்சியர் அவர்களுக்கு ஆர்டிஓ அவர்களுக்கு இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம்னா அவங்க இதில் முழு மூச்சாக ரிஸ்க் எடுத்து ஒரு சிறு தவறு கூட நடக்காமல் பார்த்துக்கிட்டு செஞ்சாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு சிறப்பான நாங்கள் இரவு மரியாதை. எல்லா அதிகாரியும் முழுசாக உழைச்சிருக்கிறாங்க. அதனால் கால்நடையாக இருந்தாலும் சரி, திரும்ப சொல்கிறேன், மக்கள் நல்வாழ்வுத்துறையாக இருந்தாலும் சரி, வருவாய்த்துறையாக இருந்தாலும் சரி, ஊரக வளர்ச்சித்துறையாக இருந்தாலும், அதே போல் நகராட்சி துறையாக இருந்தாலும் எல்லா துறைகளுமே சிறப்பாக செயல்பட்டது. அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அதே போல் இந்த கிராம கமிட்டி அலங்காநல்லூரில் இருக்கக்கூடிய கிராம கமிட்டியாக இருந்தாலும் சரி, பாலமேலில் இருக்க கமிட்டியாக இருந்தாலும், அவனியாபுரத்தில் இருக்கக்கூடிய அரசினுடைய மேற்பார்வையில் நடக்கக்கூடிய அத்தனையும் எந்த ஒரு சிறு குறைபாடு இல்லாமல் மிக எல்லோரும் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.